யாராக இருந்தாலும் அது கண் கலங்காமல் இருக்க முடியாது. குடிகார அப்பனுக்கு அடிமாடா வாக்கப்பட்ட கோபுரமான ஒசர கொடுமையும் தாங்கிக்கிட்ட அந்த விறகு சுமந்துக்கிட்டு மடியில் அரிசி எடுத்துக்கிட்டு குண்டானில் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து நைட்டு சமைச்சு கொடுப்பாங்க. நாங்கள் பசியோடு படுத்து கிடப்போம். அந்த கஞ்சை அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அந்த சுடு தண்ணி, அதான் வெந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு படுத்துவாங்க. ஏன்னா காலையில் பள்ளியோடம் போகும்போது பிள்ளைகளுக்கு சோறு இருக்காது அப்படிங்கிறதுக்காக அதை இது பண்ணுவாங்க சார். சனி ஞாயிறு வந்துட்டால் கூட பள்ளியோடம் போகலையாம்பாங்க. ஏன்னா அந்த பள்ளியோடது சோறு மதியான சோறு கிடைக்கணுமே. அதே ஆல்பமில் நீங்கள் வந்து தாய் பற்றி ரொம்ப நல்லதாக கம்போஸ் பண்ணிருக்கீங்க. அது அம்மா, என்னுடைய அம்மாவுக்காக அதுவும் ஒரு வித்தியாசமாக அமைஞ்சதா சார். கவிஞர் இளையக்கம்பன் அவர் வந்து விடியாலம்பரம் ஒரு 6 மணி இருக்கும் சார், 5:30 இருக்கும் சார். கிட்டத்தட்ட 1 மாதமாக அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு அம்மாவை பற்றி எனக்கு சொல்லுவேலு. அப்போ நான் சொன்னேன், அப்போ அம்மா வந்து நான் களை வெட்டி தான், நடவு நட்டு தான், கால் சட்டெல்லாம் தைச்சி கொடுப்பாங்க வருமானத்தில். அப்போ என்ன களை வந்து 5 ரூபா, அந்தி களை வந்து 3 ரூபா களை வெட்ட போன மக்கள். அந்த காசை வச்சு தான் வந்து இது பண்ணணும். வேலைக்கு எங்கேயாவது போனாங்கனாக்கா வரும்பொழுது அந்த விறகு சுமந்துக்கிட்டு மடியில் அரிசி எடுத்துக்கிட்டு குண்டானில் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து நைட்டு சமைச்சு கொடுப்பாங்க. நாங்கள் பசியோடு படுத்து கிடப்போம். அப்போ ஆட்டுக்கால் உண்டை இருக்கும், 4 ஆட்டுக்கால். அது 2 கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே கஞ்சி வடிச்சிருவாங்க. அந்த கஞ்சை அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அந்த சுடு தண்ணி, அதான் வெந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு படுத்துவாங்க. ஏன்னா காலையில் பள்ளியோடம் போகும்போது பிள்ளைகளுக்கு சோறு இருக்காது அப்படிங்கிறதுக்காக அதை இது பண்ணுவாங்க சார். அதுக்கப்புறம் சனி ஞாயிறு வந்துட்டால் கூட பள்ளியோடம் போகலையாம்பாங்க. ஏன்னா அந்த பள்ளியோடது சோறு மதியான சோறு கிடைக்கணுமே. ஏன்னா லீவு நாளில் சண்டே கிராமத்துலலாம் அது நிறைய கஷ்டம் இருக்குது சார். எவ்வளோ இப்போ இருக்குது, நம்ம சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அந்த தாய்க்காக அந்த விஷயத்த நான் சொன்னேன். அவர் அற்புதமாக எழுதி கொடுத்தார் சார். நல்ல சோனு விடியாமல் மழை பெய்யும் சார், பனி. அந்த டைமில் எடுத்து எழுதி கொடுத்தார் சார் அந்த பாட்டு. அதை தான் என்னுடைய ஆல்பத்தில் நான் இப்போ பண்ணியிருக்கிறேன். 10 மாதம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா, ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓ ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா, ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓ ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவோ, அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. எறும்பு அண்டாம தூசு தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணோரக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஆக்காட்டி விரலை பிடிச்சி அக்காஞ்சா சொல்லி கொடுப்பேன். அன்னாடம் கூழ குடிச்சி நெல்லு சோறு பொங்கி கொடுத்தேன். களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை வச்சு கொடுப்பேன். சிறுவாடு சேர்த்து வச்சு சீலட்டொன்னு வாங்கி கொடுத்தேன். கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கமே பதறி நிற்பேன் அம்மா. கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கமே பதறி நிற்பேன். காய்ச்சல் வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன். ஏன் புள்ள கலெக்டர்னு 8 ஊரு சொல்லி வச்சேன். தாலிய வித்து கூட தாயே என்ன படிக்க வச்சேன். உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா, காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா. உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா, காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா. இதில் இன்னொரு சரணம் இருக்குது சார், பாடினா அது இன்னும் பயங்கரமாகிடும்.
அதாவது உங்க அம்மா ஞாபகம் வந்து ஆமாம் சார். நினைக்கிறேன். குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்ட கோபுரமா நான் உசார கொடுமையும் தாங்கிக்கிட்டேன். 5 வட்டி 10 வட்டி அங்கே இங்கே கடன்பட்ட அத்தனையும் நான் படிக்க ஆயுசுக்கும் தாங்கி போட்டேன். பட்ட துன்பம் போதுமுன்னா பாதையில் உசுர விட்டேன். பட்டு தொட்டில் கட்டுன உனக்கு பச்சை மூங்கில் வெட்ட வெட்ட ஆறாரோ சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு புட்டேன். பனிக்குடத்தில் சுமந்து என்ன குடம் உடைக்க வச்சு புட்டேன். பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கு அந்த பாவி மக சும்மா. யாரா இருந்தாலும் அது கண் கலங்காம இருக்க முடியாது. குடிகார அப்பனுக்கு அடிமாடா வாக்கப்பட்ட கோபுரமான ஒசர கொடுமையும் தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடன் பட்ட அத்தனையும் நாம் படிக்க ஆயுசுக்கும் தாங்கி புட்ட பட்ட துன்பம் போத முன்னா பாதையிலே உசுர விட்ட அம்மா பட்ட துன்பம் போது முன்னா பாதையிலே உசுர விட்ட பட்டு தொட்டில் கட்டுன உனக்கு பச்சை மூங்கில் வெட்ட விட்ட ஆறார சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு புட்ட பனிக்கூடத்தில் சுமந்து என்ன குடம் உடைக்க வச்சு புட்ட பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்க பாவி மக சும்மா. பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா பாலூத்த வந்திருக்க பாவி மக சும்மா. ஆராரோ ஆரீராரோ ஆராரோ ஓ ஆரீராரோ ஆரீராரோ ஆராரோ ஓ ஆரீராரோ ஆரீராரோ ஆராரோ. அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கும். அந்த ஆசி அந்த அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் பரிபூர்ணமாக இருக்கிறனால தான் இன்னைக்கு வந்து வேல்முருகன் வெற்றி வேல்முருகனா நிற்கிறாரு. இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாடுறேன். கண்டிப்பாக சார், பாடுங்க சார். மூணாம் பிறையை போல காணும் நெத்தி பொட்டோட நானும் கலந்திருக்க வேண்டும் இந்த பாட்டோட. கருத்தது மேகம் தலைமுடிதானோ இழுத்தது என்ன பூவிழித்தானோ எண்ணுப்பு நாசி பத்தி பேசி பேசி தீராது. உன் பாட்டுக்காரன் பாட்டும் ஒன்ன விட்டு போகாது. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் எம்மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. வேலுகுரு நீங்கள் கண் கலங்குனீங்க. நான் இதயத்திலேயே அந்த நிறைய பேருக்கு இதயம் வந்து கணத்துரும் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது வேல்முருகன் வாழ்க்கையில் வெற்றிகள் அடையணும், ரசிகர்களுடைய அவங்களுடைய பிளெஸ்ஸிங் எல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இவ்வளோ நேரம் சிறப்பித்ததற்கு வேல்முருகனுக்கு நாங்கள் வந்து நன்றி தெரிவிக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியை சார் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன் சார். இந்த நிகழ்ச்சியில் நம்மளும் கண்டிப்பாக கலக்கணும், நம்மளும் நிறைய பாடல்கள் வெற்றி கொடுத்து அந்த நிகழ்ச்சியில் போகணும்னு நான் ஆசைப்பட்டேன் சார். அதே மாதிரி மக்களுடைய அந்த வாழ்த்துக்களாலும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களை சந்திக்கிறதுல, உங்கள் மூலமாக ஜெயா டிவி நேயர்களையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். உண்மையிலே இந்த வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய ஜெயா டிவிக்கும் நேயர்களுக்கும் உங்களுக்கும் நான் மனமார்ந்து நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் மட்டும் இல்லை, இந்த தாய் பற்றி நம்மளுடைய தாய்நாட்டை பற்றி அந்த மண் சார்ந்த பாடல்கள். ஏதற்கு தேச சீமையில தென்கிழக்கு பூமியில 3 போகம் நெல்வேலையும் எங்க முத்தான தேசத்துல எல்லாருமே சொந்தமுங்க, எல்லா நாளும் சந்தோஷங்க இங்க
வெள்ளந்தியா வாழும் மக்க மனசு வெள்ள மல்லிகங்க ஏன் கோழி கூவும் முன்னாடி எழுந்திருக்கும் பொண்ணுங்கெல்லாம் சாணம் தெளிச்சு தர பெருக்கி கோலம் போடும் வாசலெல்லாம் சின்ன கொலுசு சினுங்கும் சத்தம் சேவல்களை எழுப்பி விடும்.